என்ன 2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுதீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு. ஏய் இரு. என்னங்க பாத்துட்டு சும்மா வந்தீங்க? இவ்வளவு நாள் ஆகுது அவ என்கிட்ட கூட இம்புட்டு சிரிச்சு பேசினதில்லை. அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். அவனு என்ன தூரப்பட்ட பயலா? நம்ம சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்டரியில இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. சொல்ல 1 2 3 அல்ல, முக்குலத்தோர் கல்யாணம் முத்து முத்து கம்பளம் எக்குலமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி. இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே அந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளவாண்டு தெரியுது. நீ அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே? நீ ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளவாண்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா? சார் என்னையா சார், இது வரைக்கும் கேரளாவில் திருடிட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சுட்டாங்க. அங்க டியூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஓக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். மாப்பிள்ள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க.
தொழிலையே பூவா விட்டுட்டேன். யாருக்கு யாருல அண்ணா? என்ன செந்தூர் இருக்க? நல்லா இருக்கப்பா. பவுனு கடைசியில் வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. அப்படியா? சரி, சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கள் கோட்டில் கொடுங்கோடன் மச்சின மாடசாமியும் அவங்க கூட 2 பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல கொடுங்கன்னமோ திருந்தி தான் வாழ்ந்திருக்கான். அந்த செல்போன் என்னமோ கொடுங்கோடது தான். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தொழிலையே பூவா விட்டுட்டேன். யாருக்கு யாருல அண்ணா? பல்லு கட்டிக்கிடுச்சே. யாராவது கங்கல ஒத்தலை போட்டு கொண்டாங்கடா. திரும்பி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை அநியாயமா அடிச்சே கொண்டுட்டிய. அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும் போது தெரியாது, போகும்போது தாண்டா தெரியும்.
இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்ல, யாராத கோயில் இல்ல. கடவுளா பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆயிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபப்படாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்ல அவன் அடிச்சு கொள்ளுவான், என்ன கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திரும்பி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பையதானே. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட. நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்போ உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏலே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.